வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஜிப்பு நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இது வந்து முன்கழுத்து ரெடி பண்ணுறதுக்காக கேன்வாஸ் வெட்டியிருக்கணும். இது வந்து லைனிங் துணி. இதில் நம்ம இப்போ கழுத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒட்டி ஸ்டிச் பண்ணால் இந்த தையல் போடவே இருக்காது. இது வந்து ஒட்டலை, அதனால் இந்த தையல் போட்டுருக்கேன். சுற்றி கட் பண்ணிடலாம் மீதி இருக்கிற இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சு சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டுருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சி இது வந்து ஃப்ரண்ட்டு. இதுலையும் நம்ம கட் மார்க் போட்டுருக்கோம். கட் மார்க் போட்டு கரெக்டாக சென்டர் தேய்ச்சி விட்டுருவோம். சென்டர் தேய்ச்சி விட்டு ஆனால் ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து கரெக்டாக சென்டர் தெரியல. கரெக்டாக இந்த மாதிரி விரிச்சு வச்சு மேலே இந்த ரெண்டு சடுக்காவும் கரெக்டாக ஒரு நூலை வச்சு அதுக்கப்புறமா கீழே மார்க் பண்ணி அது நேரம் அந்த சென்டரை வச்சு கச்சாவாக ஒரு கச்சா தையல் போட்டோம். அடுத்ததாக இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். இது உள்ளுக்குள்ள இருக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ மீதி இருக்கிற இந்த துணி தான் அந்த முன்னால் வரக்கூடிய ஜிப்பு பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இதை நம்ம சைடில் எடுத்து வைக்கிறோம். ஒரு 3 முக்கில் நம்ம கட் மார்க் போடுவோம். கட் மார்க் போட்டு உண்டா வச்சு அதுக்கப்புறமா இதில் நாம் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓரமாக. ஓரமாக தையல் போட்டோம். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஒரு தையல் போடுவோம். இந்த ஓரமாக கூட மரம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தண்ணி போட போகிறேன்.
இப்போ நம்ம ஒரு லேஸ் வைக்க போகிறோம். இந்த லேஸ் வைக்க போகிறோம். லேஸ் வச்சுக்கிட்டு இது இந்த மாதிரி ரெண்டாக மடித்து கரெக்டாக நம்ம சைடை பார்த்து வரணும். சைடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே தண்ணி வர ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் வேணால் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து ஜிப்பு நம்ம இதில் இருந்து கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வரை வெட்டணும். சென்டரில் நம்ம வெட்டிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு கிராஸ் ஆட்டு ஒரு 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 புள்ளி லெவலில் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஒரு 4 இன்ச்சு லெவலில் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ கீழே வச்சு இது வந்து ரொம்ப கட்டையாக இருக்குது. அதனால் வந்து நம்ம மடித்து வைக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுருக்கோம். ஜிப்பு வந்து இதுக்கு மேலே வரக்கூடாது. நான் வந்து இதை ஒரு டாப்புக்கு முன்னே நிறுத்தப்படுறேன். அந்த இது இருக்குல்ல கிளிப்புக்கு மேலே ஒரு டாப்புக்கு மேலே வர மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் வந்து நல்லா ரப்பாக சரி. இப்போ நம்ம ஜிப்பு வச்சுட்டோம். இதுக்கு மேலே அந்த பட்டியை வைக்கலாம். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். துணி இல்லாததுனால நம்ம ஜாயின் போட்டு பண்ணுறோம். கட் பண்ணிட்டு நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மடிச்சு அடிச்சுக்கலாம். கச்சா வெட்டிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கை கொடுத்து திருப்பி தேய்ச்சி வச்சு தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக முன்னால் கொண்டு நிப்பாட்டினோம்னா அதே தையல் நேர் நிப்பாட்டி
கொஞ்சம் ரஃப்பாக அடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த துணியை இப்படி மடிச்சு இந்த மாதிரி அந்த தையல் வந்தவுடனே அது நேர் கொண்டு வந்து திருப்பி இந்த மாதிரி கீழே இது வந்து ஒரு 2 இன்ச்சு கீழே இருக்க துணியை நம்ம வெட்டி எடுத்துட்டு இது வந்து ஒரு பட்டி தையல். இது வந்து பள்ளித்தலை அஸ்தின் பெட்டிம்பாங்க. முக்கு பெட்டியில் வரும். மறுபடியும் இதை கொண்டு வந்து இன்னொரு கட்டு கட்டிடும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, அதாவது நைட்டி ஜிப்பு நைட்டியில் ஃப்ரண்ட் பார்த்து எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள்.